ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 9ஆம் வகுப்பில் பாடம் 1 கனமொழியில் எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? யூன்னு கொடுத்து ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. யூனா எல்லாத்தையும் சேர்த்து வர்றது தான் யூன்னு சொல்லுவோம். சரிங்களா? மற்றும் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ டேஷை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. யூ ஈக்குவல்ட்டு சி டி இ எஃப் GHIJ. சரிங்களா? அடுத்து ஏ ஈக்குவல்ட்டு போட்டு CDGJ. இதில் 4 எழுத்துக்கள் வருது, அப்படி தானே? ஏ டேஷ் எப்படி எழுதணும்னா இதில் வர்ற 4 எழுத்துக்களையும் யூனியன் செட்லேருந்து எடுத்துட்டு மிச்சத்தை எழுதணும். சரிங்களா? இதில் வர்ற 4 எழுத்துக்கள் என்னதுல? சி, அடுத்து டி, அடுத்து ஜி, அடுத்து ஜே. சரிங்களா? இந்த 4 எழுத்துக்களை விட்டுட்டு மிச்ச எழுத்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். என்னெல்லாம் இருக்குது? டி இல்லை, சாரி, இ, எஃப், அடுத்து என்னது? ஹைச், அடுத்து ஐ. சரிங்களா? இதுதான் என்னது? ஏ டேஷ். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்த சம் எடுத்துக்காட்டு 1.11. P ஈக்குவல் டு M, N மற்றும் Q ஈக்குவல் டு M, I, J எனில் P மற்றும் Q என்ற கணங்களை வெண்படத்தில் குறித்து அதன் மூலம் P யூனியன் Q, P சேர்ப்பு Q காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெண்படம் எப்படி வரைகிறது? இந்த மாதிரி 2 ரவுண்டு வந்ததுன்னா அதை வெண்படம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒரு கணம் கொடுத்துருக்காங்களா, அதை Pன்னு எழுதுவோம் இங்கே இந்த வெண்படத்துக்கு. ரெண்டாவது கொடுத்துருக்கிறத இங்கே எழுதுவோம். சரிங்களா? அடுத்து இந்த 2க்கும் பொதுவான ஏதாவது எழுத்து இருக்கான்னு பாருங்கள். 2க்கு பொதுவான எழுத்து ஏதாவது இருக்கா? எம் இருக்குது. சரிங்களா? அப்போது இதை என்ன எங்கே எழுதணும்னா இந்த வருது பார்த்தீங்களா? 2க்கும் பொதுவாக 2 சேர்த்து ஒன்று வருதா, அதில் எழுதணும் எம். மீதி இருக்கிறத பியில் மீதி இருக்கிறது என்னது? என், அதை இங்கே எழுதிக்கணும். க்யூவில் மீதி இருக்கிறது என்னது? ஐயும் ஜேயும். அப்போ அதை இந்த க்யூவில் எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இதில் என்னது கொடுத்துருக்காங்க? பி யூனியன் பி சேர்ப்பு க்யூ கேட்டிருக்காங்க, அப்படி தானே? இதை வச்சு நம்ம பி சேர்ப்பு க்யூ எழுதணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. பி ஈக்குவல் டு எம், என், அடுத்து க்யூ ஈக்குவல் டு எம், ஐ, ஜே. எழுதியாச்சா? பி யூ பி சேர்ப்பு Q எப்படி எழுதணும்னா இந்த கொடுத்துருக்காங்களா இந்த வெண்படத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் நம்ம எழுதணும். மேலே இருக்க PQ எழுதிடாதீங்க, வெண்படத்துக்கு உள்ளே உள்ளது. சரிங்களா? N, M, I, J. சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது புரிஞ்சுதா புரியலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா?